அனைவருக்கும் வணக்கம். இது என்னப்பன் 333 நம்மளோட சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நன்றி. என்னோடய அப்பா ஒரு மாபெரும் வரலாற்று ஆய்வாளருங்க. எங்கள் அப்பாவை பற்றி தெரிஞ்ச அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் நிறைய புத்தகம் படிப்பார், நிறையா ட்ராவல் பண்ணுவார். என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், சங்கீதா, ஒரு ஊரோட வரலாறு அப்படிங்கிறது அந்த மண்ணில் உழைச்ச மக்கள்கிட்ட தான் இருக்குதுன்னு. எங்கள் அப்பா மெட்டீரியல் திங்ஸுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டார், எப்போவே மனுஷங்களுக்கு மதிப்பு கொடுப்பாரு. அது எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. யாராக இருந்தாலும் மதிக்கணும்னு நினைப்பார், எல்லாரையும் மதிப்பார். எங்கள் அப்பா ஒரு தலைமை ஆசிரியரும் கூட. இப்போ அவர் இந்த மண்ணில் இல்லை. ஆனால் அவர் எனக்கு சொல்லி கொடுத்ததை, நான் தெரிஞ்சதை உங்கள் எல்லாத்தோடையும் பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த தைரியத்தை என் அப்பா தான் எனக்கு கொடுத்துருக்குறாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் என்னப்பன் 333 வச்சுருக்கிறேன். என் அப்பா, அப்புறம் என் அப்பா சிவன், அவங்களுக்காகத்தான் இதை ஆரம்பித்தேன். இதை நான் முதல்லையே சொல்லணும்னு நினச்சேன். ஒரு சிறு தயக்கம். இப்போ அதற்கான நேரம் வந்துருச்சு. இப்போது என் அப்பாவும் என் அம்மாயும், அதாவது என்னோடய அம்மாவோட அம்மா, அவங்களும் இப்போ இந்த மண்ணில் இல்லை. இவங்க 2 பேரும் தான் நான் இப்போ இந்த அளவுக்கு ஒரு சேனல் ஆரம்பித்து இந்த அளவுக்கு வரக்கான தைரியத்தை கொடுத்துருக்குறாங்கன்னு நம்புகிறேன். இவங்க எனக்கு சொல்லி கொடுத்த வண்ணத்து ஆத்தாவோட கதை, அவங்களோட வரலாறை பார்க்கலாமா? இது உண்மையான கதை. இது எங்கள் ஊர் பக்கம்லாம் சொல்லக்கூடிய கதை. அந்த வண்ணத்து ஆத்தா கதையை உங்கள் கூடயே ஷேர் பண்ணிக்கணும்னு நான் விரும்புகிறேன். பார்க்கலாமா? இவங்க உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அம்மன். அவங்க யாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும்னா தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் வண்ணத்து ஆத்தா பற்றி நான் எடுத்துகிட்டு வரேன்.